முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறவர் திரு கே.சி. பழனிசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இதுக்கான காரணம் நியாயங்கள்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அலசிட்டு இருக்கோம். இதனது இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக பொலிட்டிக்கல் ரெல்ம்ல அதிமுக குறிப்பாக திரு பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி மேல வெற்றி தான் சட்ட ரீதியாக கிடைத்துட்டு இருந்தது. பட் ஆனால் இது ஒரு பின்னடைவாக பார்க்க முடியுமா? இதனது அரசியல் விளைவு என்னன்னு நினைக்கிறீங்க திரு கே.சி.? நிச்சயமாக இது 2017 24 வரை நீங்க ஹரி சொன்னதை போல எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான நீதிமன்ற தீர்ப்புகள், சாதகமான தேர்தல் ஆணைய தீர்ப்புகள் மட்டுமே கிடைத்து கொண்டு வந்தது. இப்ப நீதியின் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புல சொல்வதை போல எங்ககிட்ட 61 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, இதுல எந்த மாற்றமும் இல்லை, இதனால் இதை விசாரிக்க கூடாது என்பதே தவறு. அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பவர் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏற்றுக்கொண்டு பொதுக்குழுவே அந்த தீர்மானத்தை மாற்றி தொண்டர்களால தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த தலைமைக்கு போட்டியிடுவதற்கு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்கிற ஒரு விதியை கொண்டு வந்தார்கள். அந்த விதி மாற்றப்பட வேண்டும். அதிமுக உறுப்பினர்கள் அம்மா மறைகிற பொழுது இருந்த உறுப்பினர்களாக இருந்த எல்லோருக்கும் போட்டியிடுகிற வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இதுல நாங்க வைத்த கோரிக்கையே. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? இந்த மனுக்கள் விசாரிக்கப்பட்டால் கட்சிக்கு பாதகம் ஏற்படும். இல்ல, புரட்சி தலைவர் கட்சிக்கு எந்த பாதகமும் ஏற்படாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அவர் உருவாக்கிய விதிகளின்படி தொண்டர்களது உரிமைகள் மீட்டு எடுக்கப்படும், தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படும். அடுத்து இதை தவிர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் இந்த இயக்கத்தை அவர் ஒன்றுபடுத்தி இருக்கணும். யாரேனும் என் போன்றவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் இவர்கள் உருவாக்குகிற விதிகளிலோ அல்லது கட்சியை நடத்துகிற விதங்களிலோ தவறுகள் இருக்கிற பொழுது சுட்டி காட்டினால் அந்த தவறுகளை சரி செய்வதற்கு பதிலாக யார் அதை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களை கட்சியிலிருந்து நீக்குகிற அந்த பாணியை எடப்பாடி பழனிசாமி பின்பற்றுகிறார். நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் இவருக்கு கட்சிக்கு தொடர்பே இல்லை, அதனால இவர் சொல்றதை கேட்க கூடாது என்கிற அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பான வாதத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்தில் வைக்கிற நாளில் நான் அதிமுகவுல உறுப்பினர், அந்த பொறுப்புல இருக்கிறேன். அதனால இவர் சொல்லுகிற அந்த வாதங்கள் எடுபடாது. எல்லோருக்கும் உறுப்பினர் ஓபன் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல ஒரு சிக்கல் எலெக்ஷன் கமிஷன்ல வரும்னு நினைக்கிறீங்களா? இது வழக்கமா அவங்க நடைமுறையில விசாரிச்சிருக்காங்க, தொடர்ந்து அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. எலெக்ஷன் கமிஷனும் கூட அதுக்கு ஏற்கனவே சாதகமான தீர்ப்பு தான் கொடுத்திருக்கு. ஸோ அதோட பேட்டர்ன் தெரியும். விசாரிச்சு அந்த பேட்டர்ன்ல தீர்ப்பு வரும்னு நினைக்க கூடாது. தட் இஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி. இல்ல, அதிமுகவில் ஒரு தலைமை மாற்றம் ஏற்படும். நீங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்று வருகிற பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி வெற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் கே.சி. பழனிசாமி, புகழேந்தி, ரவீந்திரநாத், ராம்குமார் ஆதித்தன் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி என்று வருகிற பொழுது ஓ பன்னீர்செல்வம் கூட தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு வந்தார். ஒரு முறை தொண்டர்களால தலைமைப்பாரு, அவருக்கு பதவி கிடைச்சா உடனே இல்ல பொதுக்குழுவே முடிவு செய்யலாம் பாரு. ஆனால் என்னுடைய நிலைப்பாடோ, திரு ராம்குமார் ஆதித்தனுடைய நிலைப்பாடோ, திரு புகழேந்தியினுடைய நிலைப்பாடோ ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை தொண்டர்களால் மட்டுமே தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதில் 2017 எலெக்ஷன் கமிஷனுக்கு போனா அவங்க டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி தானே பார்ப்பாங்க. யார்கிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கு. ஒருவேளை அது அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னா எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் தீர்ப்பு வழங்குறது தான் நம்ம அந்த சாதிக்கலி தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கிறோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் விசாரிச்சா கூட திருப்பி பழனிசாமிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் இல்ல. நீங்க 3 நாட்களுக்கு முன்பு இருந்த நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க ஹரி. சமீப நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் ஏற்பட்டது என்பதை நம்ம பார்த்திருப்போம். அதிமுக தொண்டர்களது நம்பிக்கையை எடப்பாடி பழனிசாமி இழந்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.